வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பொங்கல் வைத்து சாமி கும்பிடும்போது கணவன் மனைவி இணைந்து நிற்க சொல்ல, ரோஜாவும் தேவாவும் சேர்ந்து நிற்க, அனைவரின் கண்களும் அவர்களையே மொய்க்க அர்ச்சனை செய்த ஐயர், முதல்ல இவங்களுக்கு சுத்தி போடுங்கோ, அழகான ஜோடி பொருத்தம், என் கண்ணே பட்டுடுச்சு என சொல்லி, இவங்க 2 பேரும் பல வருஷங்கள் சந்தோஷமா சௌபாகியத்தோட வாழணும் என வாழ்த்து சொல்ல, கேட்ட அனைவரின் மனமும் நிறைந்து போனது. அவர்கள் கோயிலை விட்டு புறப்படும் போது ஒரு வயதான மூதாட்டி தேவாவிடம் வந்தவர், தம்பி, இந்த ரோசா பொண்ணு பயங்கர பாலு, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, இவ மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள அமையணுமேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த கவலை போயிடுச்சு. எங்க பொண்ணை எங்களை விட நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அவங்க தாத்தா எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கார். அவங்க அப்பாவும் அப்படித்தான். அந்த புண்ணியந்தான் ரோசா, உனக்கு இப்படி ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்காரு என மனதார வாழ்த்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்திருந்தது. திரும்பி வரும் வழியில் யாரும் பேசவில்லை. அனைவரும் அமைதியாக இருக்க தேவாதான் முதலில் அதை கலைத்தான். மாமா, இன்னும் வீட்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும் என கேட்க, சேகரோ, பக்கம்தான் மாப்ள, நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமே, நீங்க இன்னும் பார்த்தது இல்லையல்ல, வாங்க போயிட்டே போகலாம் என்றார். சரி என்றவன் அவர்களது தோட்டத்தில் இறங்க, ரோஜாவின் முகமோ சிந்தனையில் இருந்தது. அதை கவனித்த தேவா மரகதத்திடம் ஏதோ சொல்ல, அவரோ சேகரிடம், நாம வீட்டுக்கு போகலாம் சேகர், மாப்பிள்ளையும் ரோசாவும் பார்த்துட்டு வரட்டும், எனக்கும் ரொம்ப களைப்பா இருக்கு என்றவர். ரோசா, நாங்க போயிட்டு காரை அனுப்பி வைக்கிறோம் என சொல்லிவிட்டு ரோஜாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பினர். அவர்கள் சென்றதும் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நடந்தனர். என்ன ரோஜா யோசனை என்றான் தேவா. ஒண்ணுமில்ல என்றவள். உங்களுக்கு இளநீர் வேண்டுமா என்றாள். அப்பா, இப்பவாவது கேட்டியே, நானும் ஒவ்வொரு மரமா பார்த்துட்டே வரேன், நீ கேட்பேன்னு நினைச்ச, கேட்கவே இல்லை என கிண்டலாக சொல்ல, உடனே ஆளை கூப்பிட்டு அவனுக்கு இளநீர் வெட்டி கொடுத்தவள். பின்னர் அவன் ஏதோ சந்தேகமாக கேட்க அவள் பதில் சொல்ல, அப்படியே அவளது மனநிலையை இயல்பு நிலைக்கு மாற்றினான் தேவா. பேசிக்கொண்டே பம்ப் செட் அருகே வந்தார்கள். அப்போது மோட்டாரில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் ரோஜா, நீங்க இதுலெல்லாம் குளிச்சிருக்கீங்களா, சூப்பரா இருக்கும், வாங்க என அவனை அழைத்து சென்றாள். அவன் கொஞ்சம் தயங்க, அச்சவோ, இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க, தொட்டி பெருசா இருக்கு, அவ்வளோதான், ஏதும் ஆயிடாது என சொல்லிக்கொண்டே அவள் உற்சாகமாக உள்ளே இறங்கினாள். அவனோ வெளியிடத்தில் எப்படி குளிப்பது என தயங்கினான். அதை அவள் தவறாக புரிந்து கொண்டு பெரிய மனுஷி போல அவனுக்கு சொல்லி தருவது போல அவளே உள்ளே இறங்க, தேவாவும் சிரித்து கொண்டே அவள் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே இறங்கியவள் உடல் முழுவதும் நனைய, அவள் கட்டியிருந்த மெலிதான காட்டன் புடவை அவள் அழகை எடுத்து காட்ட, பார்த்தவன் மனமோ பஞ்சில்லாமல் பற்றி கொண்டது. ஆசை தீயில் அவன் வெந்து கொண்டிருக்க, சிறிது நேரம் தண்ணீருக்குள் குதித்து கொண்டிருந்தவள் அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, உங்களுக்கும் ஆசையா இருந்தா உள்ள வாங்க, சும்மா பயப்படாம வாங்க, அதான் நான் இருக்கேன்ல என தைரியம் சொல்வதைப் போல அவனை இழுத்து உள்ளே இறக்கிவிட, தள்ளி நின்ற போதே தவித்து கொண்டிருந்தவன் அருகில் அவளை பார்த்ததும் நீரில் நனைந்திருந்த அவள் முகத்தில் நீர்த்திவலைகள் சொட்டு சொட்டாக விழ, இடுப்பளவு தண்ணீரில் அவள் அமர்ந்திருந்ததால் கழுத்தளவு நீர் இருக்க அவனது கைகளை பிடித்து அவள் இழுக்கவும், அந்த கைகள் அவள் உடம்பில் படக்கூடாத இடத்தில் பட, அந்த நொடியில் தேவா தன் வசமிழந்தான். வேகமாக அவளை இறுக்கி அணைக்க, ஒரு நிமிடம் அவளின் உடலில் அனைத்து இயக்கங்களும் நின்றுவிட, அம்லு என காதலுடன் சொல்லியபடியே அவன் அவள் கழுத்தில் முகம் புதைக்க, ஐயோ என்ன இது என வேகமாக அவனை பிடித்து தள்ளிவிட்டு வெளியே எட்டி குதித்தவள்
என்ன பண்றீங்க நீங்க என நடுங்கியபடியே கோபமாக கேட்டாள். ஆசையோடு அணைக்கும் போது அவள் தட்டி விட்டு சென்றதில் ஆத்திரம் வர, என்னடி இப்ப எதுக்கு இப்படி நடுங்குற? நான் என்ன செய்யக்கூடாத தப்பையா செஞ்ச என கேட்டுக்கொண்டே நீரிலிருந்து வெளியே வந்தான். அவளோ, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா என வேகமாக கேட்டாள். என்னடி தப்பு? என்ன தப்பு? என் பொண்டாட்டியைத்தானே அணைச்சேன், இதுல என்ன தப்பு என கோபமாக பேசியவன், வேண்டாம் ரோஜா, என்னை பத்தி உனக்கு தெரியும், பேசி எனது கோபத்தை அதிகப்படுத்தாத என எச்சரித்தான். அதை கேட்டதும் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்ட, ஈரத்தில் நனைந்த உடல் சிலு சிலுவென அடிக்கும் காற்றில் வெடவெடக்க, கைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு உதடுகள் தந்தி அடிக்க நின்றவள், இதுக்குத்தான் சொன்ன என வார்த்தை முடிக்கும் போதே அழுகை வர, அவளது நிலை அவனுக்கு சற்று நிதானத்தை கொடுக்க, அவள் அருகில் வந்தவன், அம்லு இங்க பாரு என அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன், என்னை உனக்கு பிடிச்சிருக்குதானே என அவள் கண்களை பார்த்து கேட்க, அன்று நடந்த நிகழ்ச்சியின் மூலம் ஓரளவுக்கு அவன் மீது அவளுக்கு நம்பிக்கை வர, ஆம் என்ற தலையாட்டினாள். அப்புறம் எதுக்கு இப்படி பயப்படுற என்று கேட்டான். இல்ல, அது வந்து சார் என அவள் முடிக்கும் முன்னரே அவள் இதழை அவன் சிறை செய்ய, அவள் அதிர்ச்சியில் சிலையாக நிற்க, சில நிமிடம் அப்படியே நின்றவர்கள் பின்னர் அவனே விடுவித்து, இனி சார்னு சொன்னா இதுதான் உனக்கு தண்டனை, இந்த எந்த இடம்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், புரியுதா? அத்தான்னு மட்டும்தான் கூப்பிடணும் என அவளை பார்த்து மிரட்டலாக சொல்ல, அவளோ ஏதும் சொல்லாமல் தலையாட்ட, அவளை அருகில் இழுத்து தன்னோடு மீண்டும் அவன் அணைக்க, அவள் இருந்த மனநிலை, அவனது மிரட்டல், அவளது மூளை செயல்திறனை நிறுத்தி வைத்திருக்க, அவன் சுற்றிவிட்டால் ஆடும் பொம்மை போல் நின்று கொண்டிருந்தாள் ரோஜா. அவனது அணைப்பில் அவளது இதயம் வேகமாக துடிக்க, அவன் அதை உணர அவளிடம் மெதுவாக, அம்லு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிற, நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நீ என்னோட உயிர்டா, உன்னை எனக்கும் மேல நான் நேசிக்கிறேன், இந்த ஜென்மத்துல இல்ல எல்லா ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா வரணும், உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிற, இது உனக்கு புரியலையா? நான் இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்ல அம்மோ, உன்னை பார்த்தாலே நான் பைத்தியம் ஆயிடுற, என்னை புரிஞ்சுக்கோ அம்லோ, நீ என்னை விட்டு விலக விலக இன்னும் ஆசை அதிகமாகுது என தன் மனதின் காதலை அவன் வார்த்தையில் வெளிப்படுத்த, ஏற்கனவே அவன் பால் சாய்ந்திருந்த மனம் அவனது அன்பும் அணைப்பும் அவள் உயிர் வரை பாய, தன்னை அறியாமல் அவள் சரி என்று தலையாட்ட, அவனோ அவளது உச்சந்தலையில் ஒரு முத்தத்தோடு அவளை தன்னிடம் இருந்து பிரித்தவன். அப்பா அம்லு, நீ இப்படி இருந்து இன்னைக்கு தான் பார்க்கறேன், எப்படி 10 நிமிஷம் பேசாம இருந்த என அவன் ஆச்சரியமாக கேட்பது போல் கிண்டலாக கேட்க, அவளோ வெட்கத்தில் முகம் சிவக்க, ஆஹா என் அம்லு வெட்கப்பட்டுட்டா என சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் தேவா. அவனது உற்சாகம் அவளை தொற்றிக்கொள்ள, ஆமா அது என்ன அம்லுன்னு கூப்பிடுறீங்க என தனது நெடுநாள் சந்தேகத்தை அவள் கேட்க, அதுவா, அது வந்து என ஆரம்பித்தவன், வேண்டாம் இன்னொரு நாளைக்கு சொல்ற, இப்ப நீ முதல்ல தலையை துவட்டு என காரில் இருக்கும் துண்டை எடுத்து அவளுக்கு துவட்டி விட்டான். பின்னர் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு இரவு வீட்டிற்கு வந்தனர். உள்ளே நுழையும் போதே கை கோத்து கொண்டே இருவரும் நுழைய, அதை பார்த்த அனைவரின் மனமும் சந்தோஷத்தால் ததும்பி வழிந்தது. அறைக்குள் வந்தவன் இன்று ஒரே நாளில் அவனது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைத்து, இனி நடப்பதெல்லாம் நல்லதே என்ற எண்ணத்தோடு உற்சாகமாக மெத்தையில் சரிந்தான் தேவா. பார்த்த போதும் அறியவில்லை, பழகிய போதும் புரியவில்லை, என்னவனே நீ எப்போது என்னில் நுழைந்தாய்? அனுமதியின்றி உள்ளே வர உனக்கு என்ன துணிச்சல்? கேட்க நினைத்தேனடா, ஆனால் உனது ஆசை பேச்சினால் என்னை மயக்கவில்லை, உனது அன்பால் என்னை வீழ்த்தி விட்டாய், உடலால் என்னை வளைக்காமல் காதலால் என்னை சிறை பிடித்தாய், அலங்கார வார்த்தை இல்லாமல் அமைதியாக என்னை உன்னவளாக மாற்றிவிட்டாய். இந்த மாற்றமும் எனக்கு பிடித்திருக்கிறது. கேள்வி கணைகளை நிறுத்திவிட்டு காதல் கணைகளை மட்டுமே தொடுக்க என் மனம் சொல்கிறது. மனம் சொன்னதை செய்யவா, இல்லை மறுபடியும் சண்டி ராணியாக மாறவா? மோதலின் அடுத்த கட்டம் கூடலில்தான் தொடங்கும்.
ரோஜாவின் அருகாமை தேவாவின் ஆசைகளை தூண்டிவிட அவளின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தான். அவளிடம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் பேசி சரிபார்த்து கொண்டு எதிர்பார்த்திருந்தான். ரோஜாவிற்கு தேவாவின் நேசமும் நெருக்கமும் பிடித்திருந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒன்று குழப்பமாக இருக்க தலையில் கை வைத்தபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். ரோஜாவை அழைத்தும் பதில் இல்லாமல் போக பாலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பார்வதி ரோஜா அமர்ந்திருந்த நிலையை பார்த்து வேகமாக அவள் அருகில் சென்றவர், ரோஜா என்னம்மா பண்ணுது? தலை வலிக்குதா? அச்சோ, நானும் அப்பாவும் சொன்னோம் அவளுக்கு பொங்கல் வைக்க தெரியாதுன்னு. உங்க பாட்டி கேட்டாங்களா? இப்ப பாரு என அவரை ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு புலம்ப, அம்மா என அழுத்தமாக சொன்னவள், அப்படியெல்லாம் இல்ல என்றாள். மெதுவாக அவள் தலையை வருடி கொடுத்தபடியே, ரோஜா நீ இப்போ என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீயும் மாப்பிள்ளையும் உள்ள சந்தோஷமா வந்ததை பார்த்துட்டு உன் அப்பாவும் பாட்டியும் மன நிறைவோட தூங்க போனாங்க. அதுல மண்ணள்ளி போற்றாதடி. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏதோ இப்பதான் கடவுள் கண்ணை திறந்திருக்கார். நான் கூட மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோன்னு பயந்துட்டே இருந்த. ரொம்ப தங்கமான மனுஷனா தெரியறார். நீ படிச்ச பொண்ணு. இதுக்கு மேல நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு கிடையாது. நீயே புரிஞ்சு நடந்துக்கோ என ஒரு தாயின் பரிதவிப்பை அவளுக்கு புரிய வைக்க, அவளோ வாடிய முகத்தோடு தாயை நிமிர்ந்து பார்க்க, ரோஜா என் தங்கமே என தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவர், உன்னை வருத்துவதற்காக இதை சொல்லவில்லை ரோஜா. எங்கள் அனைவருக்கும் நீ ஒருத்திதான் உயிர். நீ நன்றாக சந்தோஷமாக இருந்தால்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். உனது தாத்தா திதி அடுத்த வாரம் வருகிறது. அவரோட ஆசை என்ன தெரியுமா? நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நீ நிறைவேற்ற மாட்டியா என சூழ்நிலை தெரியாமல் அவர் உணர்ச்சி வேகத்தில் அவளது தாத்தாவை ஞாபகப்படுத்த, அவளோ அதிர்வோடு தாயை பார்த்தவள் தேதி கேலண்டரை பார்க்க, அப்போதுதான் பார்வதிக்கே தான் சொன்னது உரைக்க, ரோஜா ரோஜா இங்க பாரு, தாத்தா எப்போதும் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ கண்டதை நினைச்சு குழப்பிக்காத என அவளை பார்வதி சமாதானப்படுத்த, தாயின் மடியில் படுத்தவள் குலுங்கி அழ, பார்வதியோ தான் ஒன்று நினைத்து சொல்ல இப்படி ஆகிவிட்டதே என மனதிற்குள் புலம்பியவாறு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் விழித்தபடி அமர்ந்திருந்தார். வெகு நேரமாக பேச்சு சத்தம் கேட்டு வெளியே வந்த மரகதம் அங்கு ரோஜா பார்வதியின் மடியில் படுத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தவர் தனது மருமகளை பார்க்க, மருமகளோ மாமனாரின் போட்டோவை பார்க்க மரகதத்திற்கு புரிந்துவிட்டது. உடனே, என்ன பார்வதி, எப்ப இருந்து பால் கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன பண்ற? அந்த மாத்திரையை எடு என அவர் அப்போதுதான் வந்தவர் போல் அருகில் வர, பாட்டியின் சத்தத்தை கேட்டு எழுந்தவள் அவர் சொன்னதை கேட்டதும் தனது அழுகையை நிறுத்திவிட்டு வேகமாக பாட்டியின் அருகில் சென்றவள், என்ன பாட்டி, என்ன பண்ணுது? பதறியபடியே கேட்டாள். ஒண்ணுமில்ல ரோசா, லேசான வலிதா. ஆமா, நீ இன்னும் தூங்க போகலையா என கேட்டார். இப்ப போறேன் பாட்டி என தடுமாறி சொன்னவள் தாயின் முகத்தை பார்க்க, அவரோ தனது மாமியாருக்கு மாத்திரை எடுத்து கொண்டிருக்க, அங்க மாப்பிள்ளை காத்திருப்பார், கிளம்பு என பாட்டி அதட்ட பாலை எடுத்துக்கொண்டு வேகமாக அறைக்குள் நுழைந்தாள் ரோஜா. வெகு நேரம் காத்திருந்த தேவா அவள் உள்ளே நுழைந்ததும் பேச வேண்டிய வார்த்தைகளை மறந்து கோபம் முன்னாடி வந்துவிட, மகாராணி உள்ள வர இவ்வளோ நேரமா என உரிமையுடன் கேட்டான். ஏற்கனவே யோசனையில் இருந்த ரோஜாவோ அவனது முகத்தை கவனிக்காமல் அவனது கோபமான பேச்சு மட்டுமே அவளுக்கு கேட்க வேகமாக திரும்பி, நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது, நேரத்துக்கு வர்றதுக்கு என சொல்லிவிட்டு, இனி இப்படி அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் என சொல்லிவிட்டு வேகமாக தலையணையை எடுத்து கீழே போட, ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பேசுற? என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே என அவன் ஆரம்பிக்க, எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா இந்த திருமணமே நடந்திருக்காதே. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மிரட்டல் வேற என அவனை திட்டியபடி அவள் படுத்தாள். நல்ல மூடில் இருந்த தேவா அவள் மீண்டும் பழைய பல்லவியை ஆரம்பித்ததும் அவனுக்கும் கோபம் வர, இப்ப என்னடி நடந்து போச்சு? நான் என்ன உன்னை ரேப்பா பண்ணிட்ட? கல்யாணம் தானே பண்ணிக்கிட்ட? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரியே பேசுற
இப்போ உனக்கு என்னடி குறைச்சல்? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணினதுதான் தப்பா என கோபத்தில் அவன் வார்த்தையை விட படுத்திருந்தவள் வேகமாக எழுந்து அவன் முன்னே கோபம் கொப்பளிக்க, நரம்புகள் புடைக்க, இதான் இதுதான் இதுக்குத்தான் சொன்னேன். இப்படி சொல்லியே என்னை குத்தி காயப்படுத்துவீங்க. காசுக்காக எதையும் செய்யற ஆளாச்சே நீங்க. உங்களுக்கு மனசை பத்தி என்ன தெரியும்? நான் கேட்டனா உங்களை என்ன திருமணம் செஞ்சுக்க சொல்லி வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் பேசுவீங்க. இதுக்குத்தான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு. யாரும் கேட்கல. எங்க தாத்தாவும் என்னை விட்டு போய் அவரோட எல்லாமே போச்சு. இனி எனக்கு எதுவும் இல்லை என அவள் கதறி அழ, காலையில் இருந்து பார்த்த ரோஜாவா என தேவா அதிர்ந்து போய் நின்றான். அந்த அளவிற்கு அவள் முகம் கோபத்தில் சிவந்திருக்க, ஆத்திரமும் அழகையும் போட்டி போட்டு கொண்டு அவள் முகத்தில் தெரிய சீரும் பாம்பினை போல நின்று கொண்டிருந்தாள் ரோஜா. அவளது நிலையை பார்த்தவன் அவளது ஆத்திரம் தீரும் வரை பேசட்டும் என நினைத்து அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் பேசியதும் சற்று அதிகப்படிதான் என்றாலும் அவனது மனநிலையில் அந்த வார்த்தை வந்துவிட அதை இவள் பெரிதாக எடுத்துக்கொள்வாள் என அவன் நினைக்கவில்லை. அவள் என்ன நேரத்தில் என்ன மூடில் இருப்பாள் என்று தெரியாததால் வேறு எப்படி பேசுவது என்று அவனுக்கும் புரியவில்லை. அவள் பேசுவதை அவன் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க, அவனது அமைதி அவளது ஆத்திரத்தை சிறிது மட்டுப்படுத்த மூச்சு வாங்கி கொண்டு அவள் சற்று நிதானப்பட அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். ரோஜாவோ அவன் சென்ற பின்பு கோபம் குறைந்து தான் பேசியதை நினைத்து பார்த்தவள் அவனை எந்த அளவிற்கு மட்டமாக பேச முடியுமோ அந்த அளவிற்கு பேசி இருக்கிறோம் என அவளுக்கு புரிந்தது. அதனால் தான் கோபமாக வெளியே செல்கிறான். இனி என்ன நடக்குமோ என பயத்துடன் அவள் அந்த இடத்திலேயே நின்றாள். மீண்டும் உள்ளே வந்த தேவா தண்ணீர் பாட்டிலை அவளுக்கு குடிக்க கொடுத்தான். அவள் அதை வாங்காமல் அவனையே பார்க்க, அப்புறம் உன் அத்தான சைட் அடிக்கலாம், இப்ப முதல்ல இந்த தண்ணியை குடி என்றவன் அருகில் இருக்கும் பாலை எடுத்து அவளுக்கு கொடுக்க, அவன் சொன்னதும் மறு பேச்சு இல்லாமல் தண்ணீரை குடித்தவள் பால் கொடுத்ததும் அதையும் குடித்து விட்டாள். அவள் முடிக்கும் தருவாயில், எல்லாமே குடிச்சிட்டியா? எனக்கு கொஞ்சம் தருவேன்னு நினைச்சேன் என அவன் ஏக்கத்தோடு கேட்க, அவள் இருந்த நிலை மறந்து அவனது ஏக்கம் அவளை ஏதோ செய்தது. அச்சச்சோ, நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், இருங்க வேற எடுத்துட்டு வர என அவள் திரும்ப, வேண்டாம் வேண்டாம், என் அம்லு குடிச்சா நான் குடிச்ச மாதிரி என்றவன் அதை வாங்கி அருகில் வைத்துவிட்டு, இங்க வா என்றவன் அவள் வராமல் அப்படியே நிற்க அவள் கையை பிடித்து இழுத்து வந்தான். அவன் ஏதோ சொல்ல போகிறான் என அவனது முகம் பார்க்க, அவனோ அவளுக்கு தலையணை எடுத்து வைத்தவன், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு, எல்லாம் சரியாயிடும் என சொன்னான். இல்ல, அது என அவள் ஆரம்பிக்க, பேசக்கூடாது, தூங்கு என அவன் மெதுவாக அதே நேரத்தில் சற்று அழுத்தமாக சொல்ல, பதில் ஏதும் சொல்ல முடியாமல் கண்களை மூடினாள் ரோஜா. காலையில் இருந்து சுற்றிய களைப்பு மேலும் மனதில் உள்ள ஆத்திரத்தை தேவாவிடம் கொட்டிய நிம்மதியில் அவளுக்கு படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட்டது. நிம்மதியாக அவள் உறங்க அவளது வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்த தேவா ரோஜாவின் செயலில் கலக்கமுற்றவன், இவள் எப்போது தெளிவாகி என்னுடன் வாழ்வது என மனதிற்குள் புலம்பினான். காலையில் அவள் இருந்த மனநிலை சிறிது நேரத்திற்குள் என்னதான் நடந்திருந்தாலும் எப்படி தன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவளால் சொல்ல முடிகிறது? அப்படியென்றால் இன்னும் அவள் என்னை மனதார ஏற்கவில்லையா என நினைத்தவன் அந்த நினைப்பே அவனை கலவரப்படுத்த, அப்போ என் அம்லு எனக்கு சீக்கிரம் கிடைக்க மாட்டாளா என சிறு பிள்ளை போல புலம்பினான். அப்போது, தேவா, நீ ஒரு பெரிய வக்கீல், எத்தனை பேர் கண்களை பார்த்தே அவர்களை எடை போடுபவன், உன்னால் இந்த சிறு பெண்ணின் மனதை மாற்ற முடியாதா என்ன என அவனது மனம் அவனை கேட்டது. முடியும் முடியும், நான் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவேன் என அவன் உள் இருக்கும் ராகதேவன் விழித்து கொள்ள, இதுதான், இந்த நம்பிக்கைதான் எப்போதும் வேண்டும், இப்போது யோசி, உனக்கு வழி கிடைக்கும் என அவன் மனம் அவனை உற்சாகப்படுத்த, தேவாவின் முகத்தில் ஒரு தெளிவு பிறக்க, சிறிது நேரம் யோசித்தவன் இனி இதுதான் முடிவு என உறுதியுடன் நிம்மதியாக உறங்க சென்றான்.
மறுநாள் காலை முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டு ரோஜா அமர்ந்திருக்க பார்வதியும் மரகதமும் பம்பரமாய் சுற்றி கொண்டிருந்தனர். ரோஜா, லட்டு, ரவா உருண்டை எல்லாம் இந்த டின்ல இருக்கு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் இந்த பையில வச்சிருக்க என சொல்லிக்கொண்டே அவளுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டிருந்தனர் இருவரும். அவர்கள் வேலை செய்வதை பொறுமலுடன் பார்த்து கொண்டிருந்த ரோஜா, இந்த சொன்னாக்கா என்னை அனுப்புறதுலயே குறியா இருக்கா. இந்த பாட்டியும் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணுது. எமரால்டு, இனி உனக்கு நான் லட்டே கொடுக்க மாட்டேன். இனி என்னோட எதிரி நீதான் என அவர்கள் அவளை ஊருக்கு கிளம்ப சொன்ன கோபத்தில் அவள் திட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த தேவா, அத்த, எதுக்கு இதெல்லாம்? சென்னையிலேயே எல்லாமே கிடைக்குமே என்றான். இல்ல மாப்ள, ரோஜா கொஞ்சம் தீனினா விரும்பி சாப்பிடுவா, அதான் என பார்வதி இழுக்க, அதான் பார்த்தாலே தெரியுதே, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்காளே, இன்னும் இதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் அவ்வளவுதான். நான் என் பெண்டாட்டிய என் வீட்டு வாசலை இடிச்சுதான் உள்ள கூட்டிட்டு போகணும் என அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டே பார்வதியிடம் அவன் நக்கல் அடிக்க, பார்வதியும் மரகதமும் சிரிக்க, ரோஜாவோ அவனை பார்வையாலேயே எரித்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு தேவா விடை பெற பாதி அழுகையும் பாதி கோபமுமாக ரோஜா அங்கிருந்து கிளம்பினாள். போகும் வழியில் ரோஜாவும் தேவாவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் நேற்றைய நிகழ்வுகள் இருவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தன. ரோஜாவை பற்றிய ஒரு முடிவை தேவா எடுத்திருந்தான். ரோஜாவிற்கும் தேவாவின் மேல் சற்று நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் அவளது பிடிவாதம் அதை வெளிப்படுத்த தயங்கியது. ரதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவர்கள் அன்று அரசு விடுமுறையானதால் உள்ளே நுழைந்ததும் ரதி தனது அறைக்கு செல்ல, தேவா ரோஜாவிடம் திரும்பி, உனது அறையிலிருந்து அனைத்து பொருளையும் என்னோட அறைக்கு எடுத்துட்டு வா என சொல்லிவிட்டு மேலே சென்றான். அங்க எதுக்கு? நான் இங்கதானே இருக்கிறேன் என அவள் சொல்ல, திரும்பி அவளை முறைத்தவன், நீ என் மனைவிதானே, ஏன் கூடத்தானே இருக்கணும் என கேட்க, அவள் அவனையே பார்க்க, அவனோ சொல்லிவிட்டு வேகமாக மேலே சென்றான். பெரிய இவர் சொன்னா உடனே நாங்க செஞ்சிடணுமா என முனகினாலும் அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவனது அறைக்கு தனது பொருட்களுடன் சென்றாள். அந்த அறையை வெளியே இருந்துதான் பார்த்திருக்கிறாள். இப்போதுதான் முதன் முறையாக அவனது அறைக்குள் நுழைகிறாள். உள்ளே நுழைந்ததும் அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து மலைத்து போய்விட்டாள். அதுவும் அவனது அறையில் அவர்களது திருமண புகைப்படம் மிக அழகாக ஃப்ரேம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் சென்றவள் அதை தொட்டு பார்த்து, ஹே ரோஜா, சூப்பரா இருக்குடி என தனக்குத்தானே சொல்லி கொண்டவள், நீங்களும் நல்லா இருக்கீங்க, நாம 2 பேரும் சூப்பரா இருக்கோம் இல்ல என சந்தோஷத்தில் சொல்லி கொண்டே அவன் முகத்தை பார்க்க, அவனோ அதை கண்டு கொள்ளாமல் அவளுக்கு உடைகளை வைக்க கபோர்டு தயார் பண்ணி கொண்டிருந்தான். அவளது சந்தோஷம் சட்டென்று வடிய, கல்லுளி மங்க, வாயை திறந்து சொன்னா முத்தா உதிர்ந்துடும் என மனதில் திட்டிக்கொண்டே அவன் அருகில் சென்று நிற்க, அவனோ, இங்க பார் ரோஜா, இனி உன் உடைகள் பொருட்களை இங்கே வைத்துக்கொள். அப்புறம் இங்கொரு சிறிய அறை இருக்கிறது, எனது அலுவலக அறை. உனக்கு கணினி தேவை என்றால் நீ பயன்படுத்தி கொள்ளலாம் என்றவன் பின்னர் அவளை பால்கனிக்கு அழைத்து சென்று காட்ட, அங்கிருந்து பார்க்கும்போது அவனது வீட்டின் முழு கார்டன் அழகு கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில், ரொம்ப அழகா இருக்கு சார் என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் அவளை இழுத்து இதழோடு இதழ் இணைக்க ஒரு நிமிடம் தடுமாறியவள் அதற்குள் அவன் விலகி, நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், இனி உன் வாயில் அத்தான் மட்டுமே வரவேண்டும் என சொல்லிவிட்டு சென்று விட்டான். சிறிது நேரம் அப்படியே நின்ற ரோஜாவிற்கு தேவாவிடம் ஒரு மாற்றம் இருப்பது புரிந்தது. பழைய தேவாவை திரும்ப பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது. இது சரி இல்லை என நினைத்தவள் இனி இவன் இருக்கும் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் அவன் பின்னே நடந்தாள். பின்னர் சமையற்கட்டிற்கு சென்றவள் உதவி செய்கிறேன் பேர்வழி என்று ரதியிடம் பேசிக்கொண்டே நேரத்தை அங்கே ஓட்டினாள் ரோஜா. மதியம் அனைவரும் சாப்பிட்ட பின்னர் ரோஜா மெதுவாக தேவாவிடம், நான் அத்தை வீட்டுக்கு போகணும் என்றாள். இப்பதானே ஊர்ல இருந்து வந்தோம், அதற்குள்ள அங்க எதற்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை முறைத்து பார்க்க, இல்ல
அம்மா கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்து விட்டிருக்காங்க, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு என அவள் இழுக்க, ராமிற்கு சொன்னால் அவனே வந்து வாங்கிட்டு போகிறான் என அவன் சொன்ன. எங்க மாம்ஸ் ஒண்ணு சும்மா இல்ல, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு, அதுவும் இல்லாம அவர் வெளியூர்ல இருக்காரு. எங்க அத்தை வீட்டுக்கு போவதற்கு இப்படி எதுக்கு கேள்வி கேக்குறீங்க என அவள் குரலை உயர்த்த, சரி சரி, நாமும் திருமணமாக இன்னும் அங்கே போகவே இல்லை, எல்லோரும் போகலாம் என்றான் தேவா. ஹேய் தேங்க்ஸ் அத்தா என ரோஜா சந்தோஷமாக சொல்ல, ரதியோ வேகமாக, நான் வரவில்லை அண்ணா, நீங்கள் சென்று வாருங்கள் என சொன்னாள். உடனே ரோஜா அவளிடம் திரும்பி, ஏன் ரதி, நீயும் வாயேன், எங்க அத்தை ரொமாலி ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா செய்வாங்க பாரு, சூப்பரா இருக்கும், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், வந்து சாப்பிட்டு பாரு, அப்புறம் அந்த வீட்டை விட்டு நீ வரவே மாட்ட என சொல்லிக்கொண்டே செல்ல, சரி போதும் ரதிமா, வேலை செய்யற அம்மா இல்ல, நீ தனியா இருக்க வேண்டாம், எல்லாரும் போகலாம் என சொல்லிவிட்டு தேவா மாடிக்கு சென்று விட, ரதியோ என்ன சொல்வது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். மெதுவாக ரோஜாவிடம் வந்தவள், ஏன் ரோஜா, அங்க அத்தை மட்டும்தானே இருப்பாங்க என கேட்டாள். அவளோ சிரித்து கொண்டே, வீட்ல இருக்கிறதே 2 பேர் தான் ரதி, அத்தையும் ராமும் இருப்பாங்க என சொல்ல, என்னது, ராம் இருப்பாரா என வேகமாக கேட்டவள் பின்னர் சமாளித்து, இல்ல, நீதானே ராம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன என கேட்டாள். போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம், நான் அப்படி சொல்லல என்றால், உங்கள் அண்ணா என்ன கூட்டிட்டு போக மாட்டாருல்ல, அதான் என அவள் கண்ணடித்து கொண்டே சொல்ல, ரதிக்கு உள்ளுக்குள் வியர்த்து கொட்டியது. அவள் அப்படியே நிற்பதை பார்த்த ரோஜா மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு, பாவம் மாம்ஸ் ரொம்ப மிரட்டிட்டாரோ என நினைத்தவள் பின்னர் ரதியின் கைகளை பிடித்து கொண்டு, ரதி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, மேலும் நானும் உடன் இருக்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா என அவளை அனுப்பிவிட்டு இவளும் கிளம்ப சென்றாள். தனது அறைக்குள் சென்ற ரதி ஒரு புறம் மனதில் சிறு பயம் இருந்தாலும் ஏனோ ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தோன்ற, மஞ்சள் வண்ண நிறத்தில் ஒரு சுடிதார் அணிந்தவள் அதை கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாள். என்ன ரதி, இதுவரைக்கும் இப்படி பண்ணியதே இல்ல, இப்போது என்ன புதிதாக என கண்ணாடியில் இருந்த உருவம் கேட்க, இல்ல இல்ல, இந்த சுடிதார் இப்பதான் போடுறேன், அதான் என அவள் சமாதானம் சொல்ல, பொய் சொல்லாத, இதை நீ கல்லூரிக்கு அணிந்து சென்ற போது அனைவரும் நன்றாக இருக்கிறது என சொன்னதால் தான் இப்போது ராம் வீட்டிற்கு போகும்போது இதை அணிகிறாய் என அந்த உருவம் சிரித்து கொண்டே சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ முன்னாடி இருந்தது, அதனால் எடுத்து அணிந்தேன், வேண்டுமானால் மாற்றி விடுகிறேன் என சொல்லிக்கொண்டே அவள் நிற்க, அதற்குள் ரதி, ரெடியா என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ரோஜா அவளை பார்த்ததும் அசந்து போய் நின்றாள். ரதி, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க, இவ்ளோ அழகா நீ, ஆஹா, இன்னைக்கு மாம்ஸ் நிலைமை கொஞ்சம் கஷ்டந்தா என அவள் சொல்ல, என்னது என ரதி வேகமாக கேட்க, ஆஹா இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன என்றாள். ரோஜா, நான் வேணும்னா வேறு உடை மாற்றிக்கொள்ளட்டுமா என அவள் கேட்க, அச்சோ, நீ முதல்ல வா, அங்க உங்க அண்ணா வந்தாருன்னா அவ்வளோதான் என சொல்லிக்கொண்டே அவளை பிடித்து இழுத்து வந்தாள் ரோஜா. பின்னர் தேவாவும் கிளம்பி வர மூவரும் காவேரி அம்மா வீட்டிற்கு சென்றனர். முதலிலேயே ரோஜா போன் செய்து விட்டதால் அவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் காவேரி. அவர்கள் வந்ததும் சந்தோஷத்துடன் வரவேற்றவர். ரோஜாவின் முகத்தை பார்த்ததும் மனதில் சிறு வருத்தம் வந்து போனாலும் அவரின் அனுபவம் அவருக்கு உதவ சிரித்து கொண்டே அவர்களை உள்ளே அழைத்து வந்தார். அம்மா, எங்க ராம காணோம் என தேவா கேட்க, அவன் வெளியே போயிருக்கான் தேவா என்றவர், என்ன சாப்பிடுறீங்க, இருங்க டீ எடுத்துட்டு வர என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். சுற்றிலும் பார்த்த ரதி ராம் இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லாததால் மனம் ஒரு புறம் நிம்மதி அடைந்தாலும் சற்று ஏமாற்றமும் இருந்தது. ரோஜா வேகமாக உள்ளே சென்று, அத்தை, ஏன் என்னை பார்க்க நீங்க வரவே இல்ல என சண்டை பிடிக்க, அவரோ, இல்ல ரோஜா, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, ராமும் வெளியூர் போயிட்டான், அதான் என்றவர், நீ எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கையா என அக்கறையுடன் விசாரித்தார். அவளோ, நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப எல்லாம் ராம் அதிகமா போன் பண்றதே இல்ல என அவன் மேல் குற்ற பத்திரிகை வாசிக்க, எங்க ரோஜா, அவன் வீட்லயே இல்ல, தேவா உங்கிட்ட நல்லா நடந்துக்கிறாரா என அவர் கேட்கும்போது தேவா உள்ளே வந்துவிட,
என்ன அம்மா, உங்களையும் வந்து தொல்லை பண்றாளா என அவன் சிரித்து கொண்டே கிண்டலாக கேட்க, பாருங்க அத்தை, இப்படித்தான் என்ன ரொம்ப கிண்டல் பண்றார், அப்புறம் என்ன திட்டுறார், மிரட்டுறாரு என விளையாட்டுத்தனமாக அவன் மேல் புகார் சொல்ல, காவேரியோ அதை உண்மை என நம்பி, இங்க பாரு தேவா, நாங்க பொண்ணை எங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துருக்கோம். அவங்க அப்பா எல்லாம் அவளை மிரட்டினது கூட கிடையாது. நீ இந்த மாதிரி எல்லாம் அவகிட்ட நடந்துக்காத என கொஞ்சம் கோபமாகவும் அதே சமயத்தில் அறிவுரையாகவும் சொல்ல, தேவாவோ என்ன சொல்வது என தெரியாமல் விழித்தவன் சரிங்கம்மா என சொல்லிவிட்டு மீண்டும் வரவேற்பறைக்கு வந்து அமர்ந்து கொண்டான். என்னத்த நீங்க, நான் சும்மா சொன்ன, அதுக்கு போய் அவரை திட்டிட்டீங்களே என அவள் பதறி போய் கேட்க, அவரோ, நீதானே ரோஜா சொன்ன, அதான் கேட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு என அவர் அவளுக்கு தைரியம் சொல்ல, அவளும் சரி என்று தலையாட்டினாள். பின்னர் டீ பலகாரங்களை எடுத்துக்கொண்டு அத்தையும் ரோஜாவும் வர, தேவா எதுவும் பேசாமல் டிவியில் கவனத்தை செலுத்தினான். ரதியோ வீட்டை சுற்றி பார்க்க மிகவும் எளிமையாக, அதே நேரத்தில் நேர்த்தியாக இருந்தது. சுற்றிலும் பார்த்தவள் காவல் சீருடையில் இருக்கும் ராம் சரணின் போட்டோவில் அவள் கண்கள் அப்படியே நிற்க, தேவாவும் ரோஜாவும் காவேரி அம்மாளிடம் ராமை பற்றி விசாரிக்க, அவன் இப்போது வந்து விடுவான் என்றார். பின்னர் அவர்கள் பொதுப்படையாக பேசிக்கொண்டிருந்தனர். சற்று நேரம் அந்த போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தவள், அவனின் கண்கள் அவளிடம் ஏதோ சொல்வது போல் இருக்க, அவள் அருகில் அவன் நெருங்கி வருவது போல் இருக்க, அமர்ந்திருந்தவள் வேகமாக தடுமாறி எழுந்தாள். அதை பார்த்த காவேரி, என்னம்மா, என்ன வேணும் என கேட்க, அவளோ என்ன சொல்வது என தெரியாமல், வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி என்றாள். அவர் உடனே சிரித்து கொண்டே, நீ வேணும்னா வீட்டை எல்லாம் சுத்தி பார்மா, ரோஜா நீ கூட போ என சொல்ல, ரதியோ, வேண்டாம் வேண்டாம் ஆன்ட்டி, நீங்க பேசிட்டுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவள் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள். ராமின் நினைவுகள் அவளை சுற்றி வட்டம் போட, திரும்பிய பக்கமெல்லாம் அவனது புகைப்படம் இருக்க, ரதியோ தயக்கம் ஒருபுறம் இருந்தாலும் மனதிற்குள் அவற்றையெல்லாம் ரசித்து கொண்டே சென்றாள். மாடிக்கு சென்றவள் அங்கு 2 அறைகள் இருக்க, மெதுவாக ஒரு அறையை திறந்து பார்த்தாள். அந்த அறை வெகு நேர்த்தியாக சிறிதும் கலையாமல் இருக்க, ஓ, இதுதான் உறவினர் தங்கும் அறையா என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றவள் படுக்கையின் மேல்புற சுவரில் ராமின் போட்டோவை பார்த்த பிறகே இது அவனின் அறை என்று அவளுக்கு புரிந்தது. ஐயோ, அவரோட அறைக்குள்ள வந்துட்டோமே என மனதில் நினைத்தவள் உடனே திரும்ப, ஆனால் மனமோ அவன்தான் இல்லையே, பின் ஏன் ஓடுகிறாய் என சொல்ல, அதான, நான் என்ன திருட்டுத்தனமாவா வந்த, அவங்க தானே பார்க்க சொன்னாங்க என சொல்லிக்கொண்டே அவள் சுற்றிலும் பார்க்க, மிகவும் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உடைகள் மற்றும் சுவரில் இருந்த விவேகானந்தரின் வாசகம் நிறைந்த படங்கள் மற்றும் பால்கனியில் வைத்திருந்த அழகான ரோஜா செடிகள் யாவும் அவளது மனத்தை கவர, பரவாயில்ல, ரசனை மிக்க ஆள்தான் என சொல்லிக்கொண்டே திரும்ப, அதனால்தான் உன்னை என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தேன் முல்லை மலர் என்ற குரல் அருகில் கேட்க அப்படியே நின்றாள். அங்கு மயக்கம் புன்னகையுடன் ராம் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும், அது வந்து இல்ல, நான் உங்க அறை தெரியாம என அவள் உளர, ஆ, அப்புறம் என சிரித்து கொண்டே அவன் அருகில் வர, அவளுக்கு பயத்தில் வியர்த்து கொட்ட, இங்க பாருங்க, இது சரியில்லை, நான் உங்களை அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணியிருக்க, கிட்ட வராதீங்க என அவள் சொல்லிக்கொண்டே பின்னால் சென்றவள், நீங்க எப்ப வந்தீங்க, நாங்க வந்தபோது நீங்க இல்லையே என கேட்டுக்கொண்டே பால்கனிக்கு சென்று மற்றவர்கள் பார்க்கும் வண்ணம் நின்று கொண்டு, அப்பா என பெருமூச்சு விட, வேகமாக ஒரு கை அவளை உள்ளே இழுக்க, அதை அவள் உணரும் முன்பே அவன் அணைப்பில் இருந்தவள் அவனை விட்டு விலகுவதற்கு திமிர, ஹேய் முல்லை மலர், கொஞ்சம் சும்மா இருடி, இப்ப எதுக்கு வெளியே போன நீ, பேசாம இங்க நில்லு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் என்றவன் அவளை அங்கு இருக்கும் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு தானும் கட்டிலில் அமர்ந்தான். அவன் அவளை மேலிருந்து கீழாக ரசனையோடு பார்த்து கொண்டிருக்க, அவளோ அவன் கண்களை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றாள். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் மனம் கவர்ந்தவள் இப்போது எனக்கு எதிரில், எனது அறையில், அதுவும் எனது படுக்கையில்
என அவன் சொல்லும் போதே அவள் வேகமாக எழுந்துவிட, ஹே என அவன் கையை பிடித்ததும் அவள் திரும்பி அவனை முறைக்க, அதில் தெரிந்த அனலில் அவன் அவளை விட்டு சற்று பின்னால் செல்ல, நீங்க ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஆபீசர், நீங்க இப்படி நடந்து கொள்கிறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்புறம் இப்போது அண்ணாவின் நெருங்கிய உறவினர் நீங்கள். வேண்டாம். இது நான் ஏதாவது சொல்லி அது எனது அண்ணனின் மகிழ்ச்சியை குலைத்து விட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என சொன்னவள் வேகமாக அங்கிருந்து நகர, அவளின் குறுக்கே சென்று நின்றவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே, ரதிதேவி, உங்களுக்கு என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? ஏதோ ரோடு சைடு ரோமியோ போல தெரிகிறதா? நான் உங்களிடம் இந்த அளவு நெருங்குகிறேன் என்றால் என்னுடைய காதலின் ஆழம் உங்களுக்கு புரியவில்லையா என கேட்டவன், இது இப்போது ஆரம்பித்த உணர்வு அல்ல, 8 வருடங்களுக்கு முன்பே என்னுள் பதிந்த என் தேவதை நீ. எனது வாழ்க்கையில் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உன்னோடு மட்டும்தான். கண்டிப்பாக உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அழுத்தமாக சொன்னான். அவன் சொல்வதை கேட்டு அவள் விழித்து கொண்டு நிற்க, அவளது தோற்றம் அவனுக்கு சிரிப்பை கொடுக்க, அவள் அருகில் வந்தவன், என்ன டாக்டர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தீங்க. முதல் முறை ஸ்கூட்டி ஓட்டி ஒருத்த மேல இடிச்சிங்கல்ல என அவன் சொல்ல, ஆமா ஆமா, அதற்கு பிறகு நான் வண்டியே எடுக்கல என வேகமாக சொன்னவள், ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என சந்தேகமாக கேட்க, வந்து இடிச்சதை ஏன் மேலதானே என்றவன் அன்று நடந்ததை சொல்ல, ரதி கண்களில் ஒரு மின்னல் வந்து செல்ல, ஆனால் இதை சற்றும் எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது இருந்தே இவன் என்னை நேசிக்கிறானா என்ற உணர்வே அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, முகம் முழுவதும் சந்தோஷத்தில் பிரகாசிக்க அவனை பார்த்தவள், ஆனா எனக்கு உங்கள் முகம் சரியாக ஞாபகம் இல்லையே என கவலையுடன் சொன்னாள். எப்படி இருக்கும், நீதான் என்னை சரியாக பார்க்கவே இல்லையே, அதற்குள் உன் தோழிதான் உன்னை இழுத்து சென்று விட்டாளே என்றவன், இங்கே பார் முல்லை மலர், இப்போதுதான் ரோஜா தேவா திருமணம் முடிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு, நான் வீட்டில் பேசி நமது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான். அவளோ, என்னது திருமணமா என அதிர, ஏன் வேண்டாமா? எனக்கொன்னும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணாமலேயே பிள்ளை ஊட்டி பெத்துக்கலாம் என அவன் சிரித்து கொண்டே சொல்ல, அவள் முகம் மாற வேகமாக, இது ஒத்து வராது, நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க என சொல்லிவிட்டு கீழே சென்றுவிட, அவனோ அதிர்ந்து அப்படியே சிலையாக நின்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.